பொதுவாக சாலைகளில் அங்கங்கே குண்டும் குழியும் இருக்கிறத நம்ம பல செய்திகளில் பார்த்துருக்கோம். ஆனால் குண்டும் குழியுமே சாலையாக இருக்கிறத இங்கே தான் பார்க்க முடியுது. அது எங்கன்றதை சொல்கிறாரு நம்ம நேர் நிருபர் தினேஷ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பகுதி ஆவடி பெருநகராட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த தெருவின் பெயர் வந்து காமராஜர் நகர். இது பூந்தமல்லியை போய் ஜாயின் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லியை ஜாயின் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இந்த ரோடு குண்டும் குழியுமாக தான் இருக்குது. நானும் இந்த பகுதியில் தான் ரொம்ப நாளாக இருக்கேன். இங்கே வந்து மார்னிங் ஒரு 8 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்க இந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேர் வந்து வெளியே மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே போகிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த வழியாக தான் போகிறாங்க. நானும் மார்னிங் ஒரு 2-3 வாட்டி நானும் இந்த தெருவில் கீழே விழுந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் பசங்க எல்லோரும் நிறைய வாட்டி கீழே விழுந்திருக்கிறத நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, டெய்லி மார்னிங் நாங்கள் போகும்போது அடிப்படுது. எங்களுக்கு கிட்டத்தட்ட சில பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைக்கு வந்து கோல்டு, இதனால் சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. காலையில் என் ஒய்ஃபை குழந்தைங்களாம் கூட்டு போகும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. பேக் பெயினே வருது. நிறைய மேடு பள்ளம் குழினால மழையில் ரொம்ப சகதியாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் போகிறதுனால. இந்த குண்டும் குழியமாக இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் ரோடே கான்சன்ட்ரேஷன் பண்ணி வண்டி ஓட்டுறதுனால வண்டிக்கும் வந்து உராசிக்கிறாங்க. இதனால் பல பேர் சண்டை போட்டுக்கிற நிலைமைக்கு வந்துடுது. காலையிலேருந்து சாயந்தரம் வரை இந்த இடத்துல வண்டி ஓட்டி தான் ஆகணும். ஓட்டினா தான் எங்களுக்கு வருமானம். அதுவும் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா மக்களும். இதில் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு வரத்துக்குள்ளே இங்கே இருக்கிற குடல் வந்து அண்ணாண்ட பக்கம் விழுது, அண்ணாண்ட இருக்கிற குடல் இன்னொரு பக்கம் வந்து விழுது. அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு நாள் வண்டி ஓட்டினா 4 நாள் படுத்துக்கிறதா இருக்குது. இது வரைக்கும் 8000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்கேன் வண்டிக்கு. இப்போவே இப்படி இருக்குன்னா மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுங்க. மழை காலத்தில் ஃபுல்லாக இந்த குண்டும் குழியுமா தண்ணி நிறைஞ்சி ரோட்டில் யாராலையும் நடக்க முடியாது. போகிற வண்டி வாகனம் எல்லாமே வந்து ரோடு பிளாட்ஃபார்மில் தான் எல்லாருமே நடந்து போகிறாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போகும்போதும் அவங்க மேலே சேத்த வாரி அடிச்சுட்டு போயிடறாங்க. இதனால் ஆஃபீஸ் போகிறவங்களும் பாதிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்களும் பாதிக்கிறாங்க. மெயினான ரோடு இது ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுலேருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் போகிறது மெயினான ரோடு. இந்த ரோடு இன்னும் இப்படியே தான் இருக்குது. 60 கிலோமீட்டர் சாலைகள் மட்டும் இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்கோம். சிறப்பான முறையில் சாலையில் போட்டிருக்கோம். அதே போன்ற குடிநீர் திட்டத்திற்கான பணிகளும் ஏறக்குறைய சற்றக்குறைய முடிஞ்சிருச்சு. இந்த திட்டத்தினுடைய நாள் எங்களுக்கு முடிவுன்னு 2013. ஆனால் இயற்கை சீற்றத்தாலும் செயற்கை வந்து ஒரு சில பணிகளுடைய முடக்கத்தாலும் இன்றைக்கி 2014 இந்த திட்டம் முழுமையாக முடிவடையும். ஏறக்குறைய ஆவடி நகராட்சி 4 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகராட்சி. இந்த நகராட்சி பணிகளை நாங்கள் வேகமாக முடிப்பதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கோம். மிக விரைவில் முடித்து தருவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே காமராஜர் நகர் சாலையை பற்றி குறையாக சொன்னாங்கன்னு சொன்னீங்க. பணிகள் நடக்குது. இந்த திட்டம் நடைபெறும். ஆவுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்ட முறையில் அமையும் என்பதில் சொல்லிக்கொள்கிறேன். புதிய தலைமுறைக்காக நேய நிருபர் தினேஷ்.